அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 2, 2024 ஆவணி 17ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை. முடியும் என்றால் நிச்சயம் ஒரு நாள் விடியும். இன்றைய நிகழ்வில் டைகர் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும். அதே போல நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே வாழ்க்கையின் பயணம் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சி நாசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம இப்போது பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது புதிதாக இணைந்தவர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே இணைந்து பயணித்து கொண்டிருப்பவர்கள். ஸோ நம்மளுக்கு எப்பொழுதுமே 10:30 நிமிடங்களில் ஒரு மணியோசை கேட்கும். அதில் பேசிக் கோர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இப்போ நீங்கள் இப்போ பெண்கள் லெஃப்டில் தொடங்கியிருப்பீங்க. அந்த 10:30 நிமிடங்கள் கழித்ததுக்கு பிறகு நீங்கள் தொடங்கிய திசைக்கே வந்துட்டு ரைட்டில் தொடங்க வேண்டும். ஆண்கள் இப்போ நீங்கள் ரைட்டில் தொடங்கியிருப்பீங்க. 10:30 நிமிடங்கள் கடந்த பிறகு நீங்கள் லெஃப்ட்டில் தொடங்கணும். அவ்வளோதான். அதே நேரத்தில் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் 21 நிமிடங்கள் கழித்து நினைவூட்டுவேன். ஸோ 10:30 நிமிடங்களுக்கு இடையில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம தொகுத்து பயணிக்கும் பொழுது அதில் இடையூறு எதுவும் ஏற்பட்டு விடா வண்ணம் நம்ம அந்த மணியோசை மட்டும் கொடுப்போம். ஸோ அந்த மணியோசையை கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தோடு கேட்கணும். அது ஒலிக்க மறந்தது தெரியாமல் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் திசையை மாற்றி நடக்க வேண்டிய டைம் அந்த டைம் வரும். ஸோ அதை நினைவில் கொள்ளணும். ஒவ்வொரு விடியலுமே நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே தான் இருக்கும். நாம் அதை பெற்றுக்கொண்டே தான் இருப்போம். ஆனால் அதை வாழ்வில் பயன்படுத்தணும். அவ்வாறாக இன்றைய நாளும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நமது நடையை தொடங்கும் போது நான் பல நினைவூட்டல்களையாவது நினைவூட்டு விடுவேன். அதில் முதல் நினைவூட்டலாக நம்மளுடைய முதல் செயலாக நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நமது தாயை, நமது தந்தையை, நமது குருமார்களை, நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை, நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வழிபட வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அவர்களிடம் நாம் அருளாசி பெற வேண்டும். இவைகளை எல்லாம் நீங்கள் மானசீகமாக செய்திட வேண்டும். இவ்வாறாக செய்து நீங்கள் உங்களோட பயிற்சிகளை, முயற்சிகளையும் நீங்கள் தொடங்கி இருக்க வேண்டும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலுமே நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்போம். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும், இப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வாறாக நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளை கூற வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்க வேண்டும்.
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று அவர்களை நீங்கள் மானசீகமாக என்று வாழ்த்தி அவர்களுக்கு அருளாசி வழங்கி நீங்கள் நன்றி கூறி பயணிக்க வேண்டும். நமது மனதில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள்: நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் கிளப்பில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 முக்கிய கேள்விகளை மனதில் எழுப்பி நீங்கள் பயணிக்க வேண்டும். பயணித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நினைவூட்டல்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். அதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நினைவூட்டினாலும் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து கொண்டே தான் இருப்போம். அதனால தான் முக்கிய நினைவூட்டல்களை மட்டும் நித்தம் நான் கட்டாயமாக பட்டியலிடுவேன். அதை நீங்கள் அங்கே மறந்துட்டா கூட இங்கே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைவூட்டுவேன். அந்த வகையில் நம்ம இன்றைய தினம் அப்படின்னு ஒரு பகுதியை இன்னையிலிருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். அது இன்றைய நாள் என்ன அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டும் விதமாக சகோதரி டைகர் அகிலா கோபிநாத், நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர், அவங்க நமக்கு தொகுத்து வழங்க வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாளையும் நம்மளுக்கு இன்றைய தினம் என்ன அப்படிங்கிறதும் இன்றைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அது முக்கிய நாட்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்களில் ஒளிபரப்பப்படும். ஸோ அது மாதிரி எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் என்னையை பொறுத்தவரை. ஆனால் உலகம் சில நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த நாட்களை நமக்கு நினைவூட்டும் விதமாக சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் வர்றாங்க. வாருங்கள் சகோதரி, இன்றைய தின பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாட இருக்கும் நிகழ்வு உலக தேங்காய் தினம். 1998ஆம் ஆண்டு வியட்நாமில் நடைபெற்ற இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவை தலைமையகமாக கொண்ட ஆசிய பசிபிக் மாநாட்டில் செப்டம்பர் 2ஆம் தேதியை உலக தேங்காய் தினமாக அறிவித்தாங்க. எதுக்காக தேங்காய் தினம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, வறுமையின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு உயிர் நாடியாக தேங்காயும் தென்னை மரங்களும் இருக்குது. அதனால் அதனுடைய நன்மைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி முறையாக பயிரிட்டு சாகுபடி செய்யணும், அதனுடைய முக்கியத்துவத்தை சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் உலக தேங்காய் தினம் ஆரம்பித்தாங்க. உலக அளவில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேங்காய் சாகுபடியை பிரதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் எப்போதுமே முன்னிலை வகிக்கிறது இந்தியா தான். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் தேங்காய் சாகுபடியை அதிக அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் தென்னை மரங்களை பூலோக கற்பக விருட்சமாக வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை வழிபாடுகள், நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல சுப காரியங்கள் எல்லாத்துலேயுமே முதன்மை வகிப்பது தேங்காய் தான். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நம்ம முதன்மையாக படைக்கிறது தேங்காய் தான். ஏழைகளின் குளிர் பானமாக இளநீர் இருக்குது. நோயாளிகளுக்கு அருமருந்தாக இளநீர் விளங்குது. சோர்வுற்ற நேரங்களில் ஆற்றல் உடனே ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இளநீரை கொடுத்தா உடனே அவங்களுக்கு ஆற்றல் பெருகும். தென்னை மரங்களில் உள்ள ஒவ்வொரு பகுதியவும் நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக பயன் பெற்றுக்கிட்டு இருக்கோம். தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாக்டீரியா எதிர்ப்பு, விட்டமின் சி, பொட்டாசியம், இதை மாதிரி எண்ணற்ற நன்மைகள் நமக்கு தேங்காய் பாலில் இருந்து கிடைக்குது. எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு தேங்காய் பாலில் இருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதனுடைய பலன்களையும் பெருமைகளையும் எல்லாரும் அறிஞ்சு இப்போ வெளிநாட்டில் கூட நம்மளுடைய இளநீரை பேக் பண்ணி விற்கிறாங்க. தேங்காய் ஓட்டிலிருந்து எண்ணற்ற கலைநய பொருட்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் கொண்ட தேங்காயை இந்த வருஷம் 26வது உலக தேங்காய் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு தீம் வச்சு கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் என்ன தீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோகோனட் ஃபார் அ சர்க்குலர் எக்கானமி, பில்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் மேக்சிமம் வேல்யூ. அதாவது ஒரு வட்ட பொருளாதாரத்திற்கான தேங்காய் அதிகபட்ச மதிப்புக்கான கூட்டாண்மையை உருவாக்குதல் அப்படின்னு இந்த வருஷம் தீம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீமில் இந்த வருஷம் சர்வதேச மாநாடு, கண்காட்சி, களப்பயணம், அதாவது ஃபீல்டு விசிட், அப்புறம் நிறைய போட்டிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு.
இந்த வருஷம் போட்டிகளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும், அதாவது சோஷியல் மீடியாவில் இன்டர்நேஷ்னல் கோகோனட் கம்யூனிட்டி நடத்துனாங்க. என்ன போட்டி நடத்துனாங்க அப்படின்னா, ஷார்ட் வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணணும். அந்த போட்டியோட தலைப்பு கோகோனட் பேஸ்டு கிராஃப்ட், அதாவது தேங்காய் சார்ந்த கலை நய பொருட்களை உருவாக்குறது அல்லது இன்னோவேட்டிவ் வேஸ் டு சர்வ் கோகோனட் பேஸ்டு ஃபுட், அதாவது புதுமையான முறையில் தேங்காய் சார்ந்த உணவுகளை தயாரித்து அதை வீடியோவாக ரெடி பண்ணி அதை சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்ணி எல்லாருக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய பரிசு என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா $550. இந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய தேங்காயை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதை முறையாக எப்படி பயன்படுத்தி எல்லாருமே நன்மைகள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு உலக தேங்காய் தினமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாமளும் இன்றைக்கி தேங்காய் பலன்களை தெரிஞ்சு நம்ம அதை முறையாக பயன்படுத்தி நாமளும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெறுவோம். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவங்க இன்னைக்கு நமக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது தேங்காய் தினம் அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. ஸோ தேங்காய் தினம் அப்படிங்கிறத எல்லாருமே இன்னைக்கு கொண்டாட போகிறோம். சகோதரிக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டிய நேரம். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, ஏன்னா அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும்னு இன்றைக்கி தான் அவங்க இந்த நிகழ்வை முதலாவதாக தொடங்குகிறாங்க. ஸோ அதனால் ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நீங்களும் வழங்குங்கள். இப்போது நம்ம திங்கட்கிழமைனாலே நம்ம எப்போதுமே ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம். அந்த புத்தகம் அப்படிங்கிறது ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிறது நீங்கள் தலைப்பை பார்க்கும்போதே தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஸோ இப்போது நம்ம அந்த புத்தகத்தின் முதல் பகுதியாக ஒரு யூடியூபர் வழங்குறாங்க. ஸோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே பயணிக்கலாம், வாருங்கள். Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா How to Attract Money, written by Joseph Murphy. இவர் ரிலிஜன், பிலாசபி, லா அண்ட் கெமிஸ்ட்ரி இது பத்தி எல்லாம் படிச்சதுனால இவருக்கு தெரியாத விஷயங்களை விட தெரிஞ்ச விஷயங்கள் அதிகம்னே சொல்லலாம். சோ அவரோட படைப்புகள்ல இருந்து ரொம்பவே பவரான ஒரு புக்கை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையும் ஒரு விதமான ஓட்டப்பந்தயம் தான். ஆனா அவங்க சாம்பியன் ஆகிறதுக்காக ஓடுறாங்க, நாம இதுக்கு ஓடுறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மனசுல வர முதல் விஷயமே மணியா தான் இருக்கும். நம்மளோட தேவை என்னவா இருந்தாலும் சரி, அதை அடையிறதுக்கான ஆயுதம் பணமா தான் இருக்கும். அதனால யாரு தன்னோட வாழ்க்கையில செல்வந்தரா இருக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு இந்த புக்கு ஒரு வழிகாட்டியாவும் வெளிச்சமாவும் இருக்கும்னு நம்புறோம். இந்த புக்கை நீங்க முழுமையா படிச்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. விஷயங்கள்னு சொல்லும் போது அதை நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஐடியாஸா கூட எடுக்கலாம். நன்றி. இந்த புத்தகத்தோட பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஹவு டு அட்ராக்ட் மணி. அதை எழுதிய ஆத்தருடைய நேம் டாக்டர் ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தொடாத துறைகளே இல்லாத அப்படிங்கிற அளவுக்கு அவர் அத்தனை துறைகளையுமே தொட்டவர். அவருக்கு தெரியாத விஷயம் என்று இருப்பதை விட தெரிந்த விஷயங்கள் அதிகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ தெரிந்த விஷயங்களில் அவர் சொன்ன விஷயம் இந்த ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிறது. ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த எப்படி ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் குறிப்பிக்க போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் ஓட்டப்பந்தயமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் எல்லாருமே சாம்பியன் ஆகிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதற்காக ஓடுகிறோம் என்று எல்லையை எட்டி பார்த்தோமானால் பணத்தை நோக்கி நாம் எல்லோருமே பயணித்து கொண்டு இருக்கிறோம். பயணத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறது, நம்மளுடைய தேவைகளை அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பது அந்த பணம். ஸோ வாழ்க்கைக்கு தேவையான அந்த பணத்தை பெறுவதற்கான ஐடியாக்களை இந்த புத்தகம் நமக்கு வழங்கப் போகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த புத்தகத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ பணத்தை நாம் பெறப்போவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன், உங்களுக்கு பிடித்த எந்த இறைவனை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தை வணங்கிக் கொள்ளுங்கள், இயற்கையை வணங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நமக்கு பணம் பெறப்போகிறோம். இன்றிலிருந்து நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. பணம் நமது மனதிலும் சரி, நமது பர்சிலும் சரி நிறைய போகிறது என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள், பணத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை ஈர்க்கலாம், பணத்தை கவரலாம். புத்தகத்தின் வாயிலாக புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். சோ புக்கோட சம்மரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மெயின் ஐடியாஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. யூ டிசர்வ் டு பி ஹாப்பி. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே சந்தோஷத்தை அடையறதுக்கான தகுதி கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பவர் இந்த மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த புக்ல ஜோசப் அடிக்கடி சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுல இருந்து நம்மள திசை திருப்புற எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்கணும். அப்போதான் நம்மளால வெல்த் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, வெல்த் இஸ் a ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சப்போஸ் உங்க மைண்ட நீங்க தைரியமா கிளியரா வச்சிருந்தீங்கன்னா அதுவே நீங்க வெல்த் அடையறதுக்கான பாதைய வகுத்து தரும். வாங்க இப்போ லெசன்ஸ்குள்ள போலாம். ஓவர்வியூ. மித். மணி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஹியூமனிட்டி ஈவில். இந்த ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிற புக்ல ஜோசப் மர்ஃபி ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவா சொல்லிருக்காரு. அதுதான், நம்ம பணக்காரங்களா செல்வந்தர்களா ஆகணும்னு ஆசைப்படுறதும், நல்ல மனிதர்கள் எப்பவும் ரிச்சாக விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றதும், தாங்கிட்ட இருக்கிறத வச்சு வாழறதுதான் நல்ல மனிதர்களுக்கு அழகு அப்படின்னு நம்புறதையும் முதல்ல நிறுத்தணும். அது ரொம்பவே தவறான ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி விஸ்டம், ஃபெய்த், கைண்ட்னஸ் இது எல்லாமே பாவர்ட்டி, அதாவது வறுமையின் அடையாளம் அப்படின்னு சொல்றத நம்புறதும் ஒரு விதமான முட்டாள்தனம் தான். இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம அடி மனசுல இருக்கும்போது நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கைய சீர் பண்ணணும், நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்காது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். நம்மளோட காதுல ஒரு வாக்கியம் அடிக்கடி வந்து விழும், எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு. ஆனா வாட்ஸ்அப்போட அபவுட்லயும் ஸ்டேட்டஸ்லயும் வச்சா மட்டும் போதுமா? அத கடைபிடிக்க வேணாமா சொல்லுங்க? அதுவும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல பணத்தோட அருமை என்னன்னே தெரியறதில்ல. அதையும் மீறி ஒருத்தர் பணக்காரனா ஆனா அது ஏதோ தவறான வழியிலையும் தப்பான விதத்திலையும் சம்பாரிச்சது அப்படின்னு சொல்றோம். இதனாலேயே சில பேருக்கு சொத்து சுகம் இருந்தாலும் அது தண்டனை மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆசைப்படுற விஷயத்த தான் நாம எப்பவும் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம வெல்தி பர்சனா ஆகுறதுக்கு பணத்தோட மரியாதையும் காசை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எல்லார் மனசுலயும் வரணும். என்னடா இவங்க பணத்து மேல ஆசை வரணும்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆசைக்கும் பேராசைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கான உரிமையும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான வழிகளும் நிறையவே இருக்கு. ஆனா அதை நம்ம சரியான வகையில பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறதுதான் விஷயம். சோ இதே மாதிரி நீங்க ரிச் ஆகுறதும் பிளெஸிங் தான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்னு 2 கருவிகளை இங்க பயன்படுத்துறாரு நம்ம ஆத்தர் ஜோசப். இன்டர்னல் ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட், உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவிட்டி, நீங்க பேசுற வேர்ட்ஸ், உங்க தாட்ஸ், ஐடியாஸ் இது எல்லாமே உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உதவும். இதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பிளஸ் எமோஷன்ஸ் இது எல்லாமே வரும். சோ இந்த 2 முக்கியமான ஆக்ஷன்ஸ அட்வான்டேஜா உங்க லைஃப்ல கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு சக்தியாலையும் உங்களை அசைக்க முடியாது. அதே மாதிரி மனுஷங்க மட்டும் இல்லைங்க, பணம் கூட உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆயிடும். நன்றி. தொடர்ந்து புத்தக சுருக்கத்தின் நம்ம 2ஆம் பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த 2ஆம் பகுதியில் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை பெறுவதற்கான ஐடியாஸ் அப்படிங்கிறதுல மெயின் ஐடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. யூ டிசர்வ் டு பி ஹாப்பி அப்படிங்கிறது. உலகில் உள்ள அனைவருக்குமே சந்தோஷங்கிறது நிறைந்து இருக்கிறது. அது எல்லாருமே அடையக்கூடிய தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லோருக்குள்ளுமே இருக்கிறது. அதை எப்படி பெறுகிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இருக்குது. அதில் முதல் விஷயமாக பவர் இன் த மைண்ட் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் நம்ம தகர்த்தெறியணும். அதையெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தணும். அதையெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கணும். இப்படி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். நீங்கள்
நம்மளுடைய மைண்டில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி வருமோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண கற்றுக்கணும். அந்த அந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி பாசிட்டிவிட்டியாக மட்டும் நீங்கள் வந்து உங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வெல்த்தை நோக்கி பணத்தை நோக்கிய பாதை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை விடுத்து நீங்கள் வந்து இந்த தடைக்கற்களையும் இந்த நெகட்டிவையும் போட்டு ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களை சுற்றி இருக்கும். உங்களுக்கு எந்த பக்கம் போகணும்னே திசையே தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை நோக்கிய பாதை அப்படிங்கிற நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய அந்த பாதை உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டுமெனில் நீங்கள் உங்களுடைய மனதை வந்து பலமாக தைரியமாக வச்சுருக்கணும், கிளியராக வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவர் வியூ மித்து, அப்புறம் மணி இஸ் த சேம் சோர்ஸ் ஆஃப் ஆல் ஹியூமனிட்டி வில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம அந்த பணக்காரங்கள் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. பணம் வந்து இருக்கிறவங்கள்ட்டே தான்ப்பா இருக்கும், நம்மள்ட்டெல்லாம் வந்து சேராதுப்பா. பணம் நல்லவங்களுக்கு வந்து பணம் வந்து பெருசாக தேவைப்படாதுப்பா, நல்லவங்க வந்து பெருசாக ஆசைப்பட மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு தங்கிட்ட இருக்கிறத மட்டுமே வச்சு அதை வச்சே சமாளிக்கிறவங்க தான்ப்பா நல்லவங்க. இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து ரொம்ப அழுத்தமாகவே குறிப்பிடுறார். காரணம், நம்ம இது வந்து பணம் சம்பாதிக்க தெரியாதவர்கள் சொன்ன வார்த்தைகள், அது ஜாலங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. ஸோ நாம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. பணத்தை ஈர்ப்பதற்கு அத்தனை பேருக்குமே தகுதி இருக்கிறது, பணத்தை பெறுவதற்கு அத்தனை பேருக்குமே பிரபஞ்சம் வந்து அந்த வித்தையை வந்து தருகிறது. நாம் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவு பணம் நம்மளிடம் வந்து சேரும். ஒருத்தருக்கு 10 லட்சம் போதும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா 10 லட்சத்தோடு போதும். ஒருத்தருக்கு 10 கோடி வேணும் அப்பையும் பத்தாது அப்படின்னா அந்த 10 கோடிக்கு மேலே அவர் சம்பாதித்து கொண்டிருப்பார். இன்றைக்கி நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருமே கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர்களுடைய மனம் வந்து இன்னும் தேவைப்படுகிறதுன்னு எண்ணிக்கொண்டே இருப்பதனால் அவர்களுக்கு பணம் கொட்டி கொண்டே இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பணத்தின் தேவை வந்து அவரவர்களுடைய மனதை பொறுத்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விஸ்டம், ஃபெய்த்து, கைண்ட்னஸ், அதாவது நம்பிக்கை, இரக்கம், இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராவர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை வந்து நம்ம வந்து முட்டாள்தனமாக வேண்டாம்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அடித்து நொறுக்கி சொல்கிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தில் எப்படி இருக்கிறதோ, எப்படி நம்ம விரும்புகிறோமோ, பணத்தை நம்ம எப்படி விரும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிட்றார். பணத்தை நாம் வந்து விரும்பினா மட்டும்தான் நம்மளிடம் வந்து சேரும், பணத்தை வெறுத்தால் நம்மளிடம் வந்து சேராது. இதை நீங்கள் எதை வேண்டுமானாலும், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் விரும்பினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய நீங்கள் விரும்பாமல் எதுவுமே கிடைக்காது. அது வந்து நிறைய நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து 2 ஆக்டிவிட்டி சொன்னாங்க, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறத. அதை பார்ப்பதற்கு முன்பாக நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிட்டு நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, இந்த இன்றைய தினம் அப்படின்னு ஒரு புதிய பகுதியை வந்து இன்றைக்கி நமக்கு அறிமுகப்படுத்தணும். ஸோ அதை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க. இந்த இன்றைய தினம் பகுதியை பற்றின உங்களுடைய கருத்தை கூறுங்கள். அதாவது இந்த புதிய முயற்சி எப்படி இருக்கிறது உங்களுக்கு, அது ஏற்புடையதாக இருக்கிறதா, வரவேற்புக்கு உரியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. இது ஒன்று. நீங்கள் அவங்கள வாழ்த்தியிருப்பீங்க, வாழ்த்தலைனாலும் இந்த இடைவெளியில் வாழ்த்திடுங்க. 2வது அப்படின்னு இன்னும் புதிய பகுதியாக நம்மளுடைய டைகர் குழுமத்தில் வேறு ஏதேனும் வந்தால் எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். இதுதான் 2வதாக. இப்போ வந்து திருக்குறள் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தாக சொல்லுங்கள். நாங்கள் அதை ஆலோசனை பண்ணி எது எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை வந்து இணைக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இன்றைய தின பகுதியை பற்றின உங்களுடைய கருத்தும், இனி வேறு ஏதேனும் புதிதாக இணைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றியது அப்படின்னா அதையும் கருத்தாக பதிவிடுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக பதிவிட்டு கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும், அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை மாற்றி நடக்க வேண்டும். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும்
முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்துக் கொண்டு ஹவு டு அட்ராக்ட் மணி டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின அந்த ஒரு புத்தகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தில் பணத்தை ஈர்ப்பதற்கான வழி வந்து ரொம்ப எளிதானது தான், எல்லோருக்குமே தகுதி இருக்கிறது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லியிருக்காரு. எதையெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நெகட்டிவாக எதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அடித்து தூக்கி எறிங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம வந்து அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது சொன்னாங்க. இன்டர்னல் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது, அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், பாசிட்டிவாக நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதும், நம்மளுடைய வார்த்தைகள் உபயோகம், அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய எண்ணம் தாட்ஸ் வந்து அப்படிங்கிறதும், நம்மளுடைய ஐடியாக்கள் அப்படிங்கிறது, நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் இன்டர்னல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதும். எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மற்றும் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ரீதியான அந்த மற்ற விஷயங்களும், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய எமோஷனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் வந்து வெளிப்புறத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஆரோக்கியமாக, அமைதியாக, சாந்தமாக, புனிதமாக, நன்மை தரும் விஷயமாக நம்ம இன்டர்னலையும் எக்ஸ்டர்னலையும் வச்சுருந்தோம் அப்படின்னா இது பணத்தை ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு டூலாக பயன்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டோம்னால் எந்த சக்தியாலையும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எந்த சக்தியாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ எந்த மனிதர்களும் நம்மளை விரும்புவார்கள் அப்படிங்கிறதும், ஸோ மனிதர்களே விரும்பும் பொழுது பணமும் நம்மளை விரும்பும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தக சுருக்கத்தில் 2ஆம் பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நமக்குள்ளே வந்து எந்தவித நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய மைண்டில் வந்து, நம்மளுடைய எண்ணத்தில் வந்து முழுக்க வந்து நன்மை செய்யக்கூடிய, நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம இதெல்லாம் நம்ம தொடர்ந்து 8 நடையில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம என்ன செய்யணும், நம்மளை மாற்றியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லோருமே ஒரு 70% மாறி இருக்கோம். உள்ளே நுழைஞ்சதுலேருந்து நம்ம இருந்த நிலையிலேருந்து இப்போ 70% மாறி இருக்கும். ஸோ அதில் இந்த பணத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெறுவதற்கும் இது வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து டைகர் கிளப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து வருவாயுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கு காரணமும் இவைகளெல்லாம், அந்த இன்டர்னல் மற்றும் எக்ஸ்டர்னல் 2 ஆக்ஷன்ஸுமே நம்ம வந்து சரியாக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து வந்து புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடந்துக்கிட்டே இருக்கிறோம். வாருங்கள். நெக்ஸ்ட், பிளைண்ட் யோர் செல்ஃப் ஃப்ரம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து இந்த சாப்டரை ஆரம்பிப்போம். சப்போஸ் இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஆப்வியஸா என்ன ஆகும், உங்க ஐடியாஸ ஷேர் பண்ணுவீங்க. சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது சரியா வராது அப்படின்னு தோணும். அங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அத்தனை பேரோட ஒரு டீமா ஒர்க் பண்ற இதுலயே இப்படின்னா இங்க வாழ போற வாழ்க்கைக்கும் உங்க ட்ரீம்ஸுக்கும் மத்தவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது சரியா வருமா? 70% நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும். 30% மட்டும்தான் உங்களுக்கான, நீங்க எதிர்பார்க்கிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரும். ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் ஃபோக்கஸ், மோட்டிவேஷன், டிட்டர்மினேஷன். மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸோ ஜட்மெண்ட்ஸோ கிடையாது அப்படின்னு நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் உங்களால உண்மையா முன்னேறி போக முடியும். இல்லனா நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனா ஒரே வட்டத்துல சுத்திக்கிட்டே இருந்தா ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே தான் திரும்பி வந்து நிக்கணும். சப்போஸ் உங்க லைஃப் டெசிஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ நீங்க சின்சியரா யார்கிட்டயாச்சும் சொல்றப்போ அவங்க அதுக்கு சின்சியரா சப்போர்ட் பண்ணலனா கண்டிப்பா நீங்க ஹர்ட் ஆயிடுவீங்க. உங்க தைரியத்தையும் எனர்ஜியையும் இழந்துடுவீங்க. இந்த மாதிரி கான்பிடன்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் இழக்கிறதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, எங்க அவங்க சொன்ன விஷயம் நடந்துருமோ, நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள வரப்போ. 2வது, அவங்க சொல்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது. உண்மையை சொல்ல போனா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேக்குறப்போ மனசு கஷ்டமா தான் இருக்கும். எங்க நம்ம வெற்றி அடைறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆயிடுமோ அப்படின்னு பயம் சேர்ந்து வரும். ஆனா ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி கமெண்ட் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு தோத்து போனவங்களா இருப்பாங்க, இல்ல முயற்சியே பண்ணாதவங்களா இருப்பாங்க. வெல்த் இஸ் அ ஃபீலிங். அதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி அதை வாடாம வாசனையா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ
அதே மாதிரி உங்க ட்ரீம்ஸையும் மத்தவங்களுக்காக வாட விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அத நிறைவேத்த உங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியில இருக்க ஏதோ ஒரு சக்தி கிட்ட ப்ரே பண்ணுங்க. அது எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி பிரேயர் பண்றதுனால மட்டும் அந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு கிடையாது. பிரேயர் அப்படிங்கறது உங்களை ஃபெய்த் அண்ட் ஸ்பிரிச்சுவலா மட்டும் கனெக்ட் பண்ணாம உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ தள்ளி வைக்க உதவும். சோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒதுக்கிட்டு உங்களோட ட்ரீம்ஸ பிலீவ் பண்ணுங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை நம்ம கேட்டுக்கிட்டே நடந்தோம். ஸோ புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளைண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அந்த எதிர்மறை வார்த்தைகள்ல இருந்து உங்களை குருடாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை குறிப்பிட்றாரு. என்னன்னா, இந்த எதிர்மறை வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்கிக்கிறாதீங்க, கண்ணுலேயே பார்க்காதீங்க அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதில் நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுவோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஐடியாவை ஷேர் பண்ணும்போதே நிறைய பேர் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம அங்கேயே உடஞ்சிடும். ஒரு சிலர் ஏற்றுக்குருவாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறத. ஸோ இதுதான் நம்மளுடைய பிறர்கிட்ட கொண்டு போய் நம்ம விஷயத்தை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி நம்மளுடைய எண்ணத்தை பிறர் ஒத்துக்கொள்ள மாட்டாங்கிறத நம்ம தெளிவாக தெரியணும். அது எப்படி அப்படின்னா, பிறர்கிட்ட போய் நம்ம இது ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கே நீங்கள் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அடுத்த கட்டத்துக்கு நகல்றதுக்கே உங்களுடைய எண்ணங்களை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு நம்மளுடைய உடல், நம்மளுடைய பணம், இந்த மனம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் பிறர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, 70% நெகட்டிவாக தான் சொல்லுவாங்களாம், 30% தான் நமக்கு தேவையான அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிறரிடம் போய் ஒப்பீனியன் கேட்பதை தூக்கி எரிஞ்சிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ், மோட்டிவேஷன், டிட்டர்மினேஷன் இதை நோக்கி தான் பயணிக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ மற்றவங்க சொல்றதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆரம்பிச்ச இடத்துல தான் திரும்ப திரும்ப நிற்பீங்க. ஒரு வட்டத்தையே தான் நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. முதல்ல அடுத்தவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்பதை நிறுத்துங்க. இது நீங்க எதுல போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் அவங்க நல்லதுக்கு சொல்றதுன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அட்வைஸ் பண்றது இந்த உலகத்துல அத்தனை பேருக்குமே அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணிட்டு நம்மளை அதே வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்த விடுவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நம்ம இதுல 2 விஷயத்துல பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்க சொன்னது ஒருவேளை நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பயந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதும், அவங்க சொன்ன அந்த நெகட்டிவ் வார்த்தை நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். ஸோ இதனாலேயே நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது வெல்த் இஸ் ஃபீலிங் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ உணர்ச்சி அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ பணத்தை நீங்கள் உணர்வு ரீதியாக பெறுவதற்கு என்ன வழி, அதை நீங்கள் மானசீகமாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் விரும்பணும் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அது ஒரு செடியை எப்படி பாதுகாத்து, எப்படி தண்ணீர் ஊற்றி, எப்படி நீங்கள் வளர்க்கிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் அந்த பணம் அப்படிங்கிற அந்த வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் அதை தயவு செய்து பிறரிடம் கொடுத்து அதை காய வைத்து விடாதீர்கள். அதை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். ஸோ நீங்கள் தான் அதை போற்றி வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆசிரியர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதுமே பணத்தை ஈர்ப்பதற்கு ப்ரே பண்ணுங்க. நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்திட்ட வேண்டுமானாலும் கேளுங்க. நீங்கள் ப்ரே பண்ணுவது அப்படிங்கிறது உடனே ப்ரே பண்ணிட்டா மட்டும் கிடச்சிருமா அப்படின்னா அது அல்ல. நீங்கள் ப்ரே பண்ணும் பொழுது நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீர்கள், நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள். அது உங்களை பணத்தை ஈர்ப்பதற்கு அடுத்த வழிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்க போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை கேட்கலாம். நெக்ஸ்ட், பிலீவ் இன் யோர் ட்ரீம். உங்க ஆசைகள் என்னவா இருந்தாலும் சரி, அது நிறைவேறதுக்கு தேவையானது நம்பிக்கை மட்டும் தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தாகத்துக்கு குடிக்கிற தண்ணீர் எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி இந்த பிலீவ் இன் யோர் ட்ரீம் அப்படிங்கறது ரொம்பவே உண்மையான ஒண்ணு. உங்களை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுதான் உங்க கனவை நிறைவேற்ற உதவும். அந்த ஹோப்புக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் மோட்டிவேஷன். சரி, மோட்டிவேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோட்டிவேஷன்னா என்னவா இருக்கும்? எஸ், மோட்டிவேஷன் அப்படிங்கறது நீங்க வெல்த் அடைறதுக்கு ஒரு முக்கியமான டூல்னு கூட சொல்லலாம். இன்னும் சுலபமா சொல்லணும்னா ஃபியூவல் ஃபார் வெல்த். இப்ப எப்படி கார் ஸ்டார்ட் ஆக டீசல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீங்க உங்க ட்ரீமை அச்சீவ் பண்ண மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அப்படி நீங்க மோட்டிவேட்டடா இருந்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு அட்வென்ச்சரா நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணுவீங்க.
சோ இந்த பிலீவ் இன் யோர் ட்ரீமுக்கு தேவையான ஒரு 3 ஸ்டெப்ஸ ஜோசப் மர்ஃபி இந்த சாப்டர்ல சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பாப்போம். மென்டலைஸ் த ப்ராஜெக்ட். இதுதான் நம்ம ட்ரீம் அடையறதுக்கான முதல் படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா பண்ணும்போதே அவ்வளோ தவறுகள் நடக்குது. இதுவே எந்தவித ஐடியாவும் இல்லாம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவுதான். அடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயத்திலேயே எல்லா விஷயத்திலயும் தவறான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க நிறைய கனவு காணுங்க, தப்பே இல்ல. ஆனா அந்த கனவுகளை எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனாலதான் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூ சம்திங் யூ மைட் ரெக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மென்டலைஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். சரி, இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த புக்கோட குறிக்கோள் என்னவா இருக்கும்? நம்மளும் ஆரம்பத்துல இருந்தே ட்ரீம், கான்பிடன்ஸ், மோட்டிவேஷன், பாசிட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் இப்பவாச்சும் உங்களால உங்க கனவை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதா? வரலனாலும் கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேளுங்க. ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும். நீங்க பணக்காரரோ ஏழையோ இல்ல இதுக்கு அப்புறம் தான் ரிச் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, பி பாசிட்டிவ். அப்படி நீங்க பாசிட்டிவா இருக்கிறது மூலமா நீங்க மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்னல் ஆக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பி பாசிட்டிவ், கீப் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். நெக்ஸ்ட், மென்டலைஸ் தட் இட் ஆல்ரெடி ஒர்க்ட். இத பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஸ்டெப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணாலே 3rd ஸ்டெப் தானா நடக்கும். நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி பாசிட்டிவிட்டியோட ட்ரை பண்ணுங்க. உங்க பாடி, பிரெயின், ஹார்ட் இது எல்லாமே உங்க ட்ரீமை ட்ரூ ஆக்க உதவும். இது மூலமா நீங்க கோலையும் ரீச் பண்ணலாம், மணியையும் அட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட்டர் அண்ட் வைன். ஓகே, இப்ப பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுதான் the way you see your problems. நீங்க சூஸ் பண்ற பாத் எப்போ ஈஸியா ஸ்மூதா இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆப்ஸ்டிகல்ஸ், ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே வரும். அந்த நேரத்துல நீங்க அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். நீங்க நினைக்கிற அளவு இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீங்க பண்ண வேண்டியது சிச்சுவேஷனை நல்லா தெரிஞ்சு அதோட பெனிஃபிஷியல் சைட புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்பவும் பிரச்சனை பெருசா இருக்கேன்னு பயந்து அதை கைவிடுறதுக்கு பதிலா அதை வேற விதமா எப்படி கையாளலாம் அப்படின்னு யோசிங்க. When things go wrong, change your strategy, not your goal. ஓகே, இது எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீங்க உண்மையாவே மணியை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். The most important factor to get rich is to control your emotions அப்படின்னு இப்போ நான் சொல்றத வாழ்நாள் பூரா நீங்க மறக்க கூடாது. உங்க எமோஷன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஆங்ஸைட்டிஸ், லாங்கிங்ஸ் இது எல்லாத்தையும் வெளியே காமிக்க வேணான்னு சொல்லல, கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஃபேமிலிஸ்குள்ள சொத்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது எமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, மிஸ்டேக் பண்ணுங்க, அதே அளவுக்கு நிறைய கத்துக்கணும்னு முயற்சியும் பண்ணுங்க. இந்த சாப்டரோட எண்ட்ல ஜோசப் மர்ஃபி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்திருக்காரு. டர்ன் வாட்டர் இன்டு வைன் அப்படின்னா டர்ன் யோர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இன்டு யோர் ஃபுல்ஃபில் ட்ரீம். நன்றி. புத்தக சுருக்கத்தின் 4ஆம் பகுதியை பார்த்தோம். அந்த 4ஆம் பகுதியில் அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது பிலீவ் இன் யுவர் ட்ரீம் அப்படின்னு. உங்களுடைய கனவை நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த நடக்கும். இந்த நம்பிக்கைங்கிறது எப்படி தாகத்திற்கு தண்ணீர் தீர்வு அப்படிங்கிறது போல் நீங்கள் அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் நம்பினால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது, விடை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது, அந்த ஹோப்புக்கு என்ன அப்படின்னா அதுதான் மோட்டிவேஷன் சொன்னாங்க. ஸோ மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா அதுதான் ஃபியூல், அதுதான் டூல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஒரு இயந்திரம் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மின்சாரமோ அல்லது ஒரு பெட்ரோலோ டீசலோ ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அது இயங்கும். அதுபோல தான் நாம் நம்மளுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு டூல் தான் அதை தன்னம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது இருந்தால் மட்டும்தான் அது வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ 3 படிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா மென்டலைஸ் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து செய்யும் பொழுதே சில நேரங்களில் சறுக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் போது நம்ம கண்மூடித்தனமாகலாம் எதுவும் நடந்துடாது. ஸோ நம்ம நம்மளுடைய கனவை நம்ம காணும் பொழுது ரொம்ப கவனமாக காணணும். இதை நம்ம விஷுவலைசேஷனில் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அது போல தான் இந்த இடத்துல அவங்க ஒரு பழமொழியை கூட சொன்னாங்க. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டு சம்திங் யூ மைட் ரெக்ரெட் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது நம்ம
வருந்தக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பாருங்கள் அப்படின்னு. ஏதோ ஒருத்தவங்கள நம்ம வந்து ஒரு திட்டணும், ஏதோ ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கு என்ன வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தணுங்கிறத பார்த்து நம்ம செய்யணும் அப்படின்னு. ஒரு தேவையற்ற ஒரு செயலை செய்வதற்கே யோசிக்கும் பொழுது ஒரு நல்லவற்றை செய்யும் பொழுது நன்றாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா மென்சலைஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு. நம்ம இதை பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த வந்து அவங்க ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் கூட ஒன்று சொன்னாங்க. ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவான வேர்டுகளை, நம்ம வந்து பாசிட்டிவான நபர்களை நம்மை சுற்றி வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கு காரணமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவும் நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவ் பீப்புளும் தான். அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த நிலைக்கு இருப்பது. இவைகளெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வைத்து 3வது நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. 3வது ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து மென்சலைஸ் தட் ஆல்ரெடி ஒர்க்டு. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முதல் 2 ஸ்டெப்பப் செய்யணும். என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்டை, நம்மளுடைய கனவை வந்து கவனமாக நம்ம வந்து எடுத்து செல்ல வேண்டும். அதுக்கு எந்தவித நெகட்டிவும் சுற்றி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாடி, பிரெயின், ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதைத்தான் நம்ம வந்து மனம், புத்தி, உடல் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மனம், புத்தி, உடல் சமநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது, இந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அடைந்தாலே நம்ம நினைப்பதெல்லாம் நடக்குங்க. அது வந்து நீங்கள் எத்தனை பேர் அதை வந்து சாதிச்சிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கும் தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும். இந்த இடத்துல நான் உங்களை எல்லாருமே கேட்டுக்கொள்வது என்னவெனில், எத்தனை பேர் இந்த மனம், புத்தி, உடலை சமன் செய்து நீங்கள் நினைத்ததை அடைந்தீர்கள் அப்படிங்கிறத, நீங்கள் அடைஞ்சதெல்லாம் நீங்கள் வந்து சேட் பண்ண வேணாம். அடைஞ்சிங்களா ஆம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எஸ்ன்னு மட்டும் நீங்கள் எத்தனை பேர் குறிப்பிட்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் இது மற்றவங்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக அமையும். ஓ, இது செய்தால் இது கிடைக்குமா அப்படின்னு மற்றவர்கள் நம்புவதற்கு நீங்கள் உங்களுடைய சேட் பாக்ஸில் எஸ் அப்படிங்கிறத எத்தனை பேர் அடைஞ்சிங்களோ அவங்க மட்டும் இந்த மனம், புத்தி, உடல் சமநிலை அப்படிங்கிறத 8 நடையின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டது அப்படின்னு நீங்கள் பலன் அடைஞ்சது அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் எஸ் என்று சேட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். எமோஷனே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் அதை கட்டுப்படுத்தி வையுங்கள், அதை சமநிலையில் வைத்திருங்கள் அப்படிங்கிறத வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஒரு விரிவாகவே ஒரு நாளைக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பாகவே நம்ம செய்யலாம். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ பணத்தை ஈர்ப்பதற்கான வழியில் வந்து முக்கியமான வழி அப்படிங்கிறது நம்மளுடைய கனவை நாம் வந்து நம்பணும். 2வது அந்த கனவை நம்புவதற்கு என்னவெல்லாம் விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கனவு கண்டால் மட்டும் போதாது, அதை சரியாக செதுக்க வேண்டும். அதை செதுக்கி எப்படி நம்ம பெறப்போகிறோம் அப்படிங்கிறதையும், அதன் பிறகு நம்ம வந்து நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி எறியணும். நீங்கள் இதை வந்து எதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த நெகட்டிவ் பீப்புள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அந்த தடைகளை அந்த உதாசீனப்படுத்தி நம்ம வந்து அவர்களை ஓரம் கட்டி விட்டு நம்மளுடைய பாதையை நோக்கி பயணித்து போனால் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இது இந்த புத்தகத்தில் உள்ளது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். இன்னும் பணத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளணும். நிறைய இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மணி பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய பர்ஸ் அப்படிங்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுவாங்க. ஸோ அது இன்னைக்கு ஒரு கூடுதல் டிப்ஸாக உங்களுடைய மணி பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு வாசனை உள்ள ஒரு பொருட்களை ஏதேனும் ஒரு பிரெஞ்சி இலை, புதினா இலை, ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு வாசனை தரக்கூடிய பச்சை கற்பூரம், இவைகள் போன்ற ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு அடுக்கி வையுங்கள். தேவையற்ற பில்கள், தேவையற்ற டிக்கெட், தேவையற்ற பேப்பர்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. பணம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கூடுதல் டிப்ஸாக கொடுத்து பணத்தை பெருக்குவதற்கு இன்னும் பல வழிகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படிங்கிறத டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின புத்தகத்தில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். நன்றி. தொடர்ந்து இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா
இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.